இது மகிமை நேரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான மகிமை தொலைக்காட்சி நேயர்களை இந்த மகிமை நிகழ்ச்சியில சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் பாராட்டுகிற இந்த மேலான கிருபைகளுக்காக தேவாதி தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சி நிச்சயமாக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமா இருக்கும் என்று சொல்லி கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். இந்த வாரத்திலும் கூட கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள் என்கிறதான தலைப்புல கர்த்தர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். வேதத்துல மனிதர்கள் மாத்திரமல்ல, மிருகங்களும் விலங்குகளும் கூட ஊழியத்திற்கு அடையாளமாக வாழ்ந்ததை வேத வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அந்த பிரகாரமாக இன்றைக்கு நாம் செய்கிறதான ஒரு ஊழியம் இப்படிப்பட்ட ஊழியமா இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு விலங்கின் மூலமா நான் கற்றுக்கொள்ள போகிறோம். அது என்ன என்று சொன்னால், ஆதியாகமம் 24வது அதிகாரம் 11வது வசனத்திலே நாம் வாசிக்கும் போது, ஊருக்கு புறம்பே ஒரு தண்ணீர் துறவண்டையிலே தண்ணீர் மொள்ள வந்த ஸ்திரீகள் புறப்படுகிற சாயங்கால வேளையிலே ஒட்டகங்களை மடக்கி தனக்குள்ளே சொல்லி கொண்டது என்னவென்றால், என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனாயிருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கும் நீர் எனக்கு என்ன காரியம் சிந்திக்க பண்ணி என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தரலாம். பிரியமானவர்களே, இது ஒரு ஜெபமாய் காணப்படுகிறது. ஆனால் இந்த ஜெபம் யாருடைய ஜெபம் என்று சொன்னால், எலியேசருடைய ஜெபம். எலியேசர் ஜெபித்தது மாத்திரமல்ல, இந்த 24வது அதிகாரம் 11வது வசனத்துல ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. தன்னுடைய ஒட்டகங்களை மடக்கி, ஆங்கிலத்தில் அதை நாம் பார்க்குமானால் Genesis chapter 24 verse 11 இப்படியாக சொல்லுகிறது, and he made his camels to kneel down without the city by a well. He made his camels to kneel down. மடக்கி என்று சொல்லப்படும் போது அந்த ஒட்டகங்களும் அந்த இடத்துல முழங்கால் படியிட்டதை நாம் பார்க்கிறோம். அப்போ இது எதற்கு அடையாளமாக இருக்கிறது? ஜெப ஊழியத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. தன்னுடைய எஜமானாகிய எலியேசர் ஒரு காரியத்திற்காக வந்திருக்கிறார். என்ன காரியம்? அவருடைய எஜமானாகிய ஆபிரகாமுடைய மகனாகிய ஈசாக்குக்கு பெண் பார்க்கும்படியாக, அதுவும் சரியான மணப்பெண்ணை தெரிந்து கொள்ளும்படியாக இந்த எலியேசர் ஒரு நாட்டிற்கு பிரயாணமாக வந்திருக்கிறார். அப்போது அவர் ஆண்டவரிடத்துல ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறார். அதுதான் நாம் வாசிக்க கேட்டுதான இந்த வசனம். அதுல இந்த விண்ணப்பத்திற்கு மாத்திரமல்ல, இதுல யாருடைய பங்கு மிக முக்கியமா இருக்கிறது? அவருடைய ஒட்டகங்களுடைய பங்கு மிக முக்கியமா இருக்கிறது. இந்த ஒட்டகங்கள் எப்படிப்பட்டதான ஊழியத்தை செய்கிறது? அவருடைய எஜமானுடைய ஜெபத்திற்கு தயவாக உதவும்படியாக ஒட்டகங்களும் முழங்கால் படியிடுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போது ஊழியங்களுக்காக ஜெபிப்பதும் ஒரு ஊழியமே, ஊழியருக்காக ஜெபிப்பதும் ஒரு ஊழியமே. ஊழியரோடு கூட இணைந்து ஜெபிப்பது, என்னுடைய ஊழியர்கள், நாம் யாருக்கு ஊழியம் செய்கிறோமோ அவருக்காக ஜெபிப்பதும் நமக்கு கொடுக்கப்பட்டதான ஊழியமாய் காணப்படுகிறது. இதைதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார். அப்போஸ்தலர் 12வது அதிகாரம் 5வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், அந்தபடி பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபித்தார்கள். அப்போது ஒரு ஊழியக்காரர் இருக்கிறார் என்று சொன்னால், நம்முடைய சபையில் உள்ள ஊழியருக்காக, நம்முடைய சபையில் உள்ள போதகருக்காக, சபையில் உள்ள போதகரை கர்த்தர் எடுத்து பயன்படுத்தும்படியாக, அவர் மூலமாய் தெய்வீக வார்த்தைகளை வெளிப்படும்படியாக, அவர் மூலமாய் தீர்க்க தரிசன வரங்கள் ஜனங்களுக்குள்ளாக கடந்து வரும்படியாக, அவர் மூலமாய் ஆவிக்குரிய பிள்ளைகள் அநேகரை அவர் பெற்றெடுக்கும்படியாக, இப்படிப்பட்டதான ஜெபத்தை எல்லாம் யார் செய்ய வேண்டுமாம்? சபையார் செய்ய வேண்டும். இதைதான் இந்த ஒட்டகங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த ஒட்டகங்கள் எலியேசருக்காக தாங்களும் முழங்கால் படியிட்டு ஆண்டவர் நோக்கி ஜெபித்ததற்கு அடையாளமாக இந்த ஊழியருக்காக செய்யப்படுகிற ஜெபம் சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, பேதுரு சிறைச்சாலையில் இருந்தபோது அவருக்காக யாரெல்லாம் ஜெபித்தார்களா? எல்லா சபையாரும் கூடி பேதுருவுக்காக ஜெபித்ததை பவுல் இந்த இடத்துல எழுதியிருக்கிறார். அது மாத்திரமல்ல, அதே 12வது அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது, அவன் இப்படி நிச்சயித்து கொண்டு மார்க்கு என்னும் பேர் கொண்ட யோவானுடைய தாயாளாகிய மரியாள் வீட்டிற்கு வந்தான். அங்கே அநேகர் கூடி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அப்போது ஒரு சபை என்று இருக்கிறது என்று சொன்னால், ஒரு சபை, ஒரு ஊழியக்காரருக்கு கீழாக இருக்கிறதான ஒரு சபையிலே ஜெபிக்கிற ஜனங்கள் மிக மிக அவசியம். அது ஒரு ஊழியம்தான். ஊழியத்திற்கு கையிலாக கொடுத்து ஜெபத்தின் மூலமா கையிலாக கொடுத்து தாங்குகிறதான ஒரு ஊழியம் மிக மிக அவசியம் ஒன்றாய் காணப்படுகிறது. அது மாத்திரமல்ல, அதே அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 14வது அதிகாரத்துல நாம் வாசிக்கிறோம். 29ஆம் வசனம் முதல் 31ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசித்தோமானால், 31வது வசனம் சொல்லுகிறது, 30வது வசனம், உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும்
அற்புதங்களும் நடக்கும்படிக்கு செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தருளும் என்றார்கள். அவர்கள் ஜெபம் பண்ணும்போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்களாம். பிரியமானவர்களே, வேத வசனத்தை பிரசங்கிக்கிறவர்களுக்காக சபையார் ஜெபிக்கிறதை இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். இது ஒரு சிறப்பான அனுபவம். இன்னைக்கு இந்த ஊழியத்துல நம்முடைய பங்கு இருக்கிறதா? ஆலயத்துக்கு போகிறோம், என்ன வார்த்தையை கேட்கிறோம் என்பதை மாத்திரம் அல்லாமல் அந்த வார்த்தையை கொடுக்கிறதான அந்த ஊழியக்காரருக்காக அந்த ஆலயத்திலே அநேக காரியங்களை செய்கிறதான அநேக ஊழியர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாருக்காகவும் ஜபிக்கிறவளாய் நான் காணப்படுகிறேனா என்பதை குறித்ததான ஒரு கேள்வி அனுதினம் நமக்கு இருக்க வேண்டும். இந்த ஒட்டகங்கள் எலியேசருக்கு உறுதுணையாக இருந்தது, ஜபத்திற்கு உறுதுணையாக இருந்தது. அவரும் முழங்கால் படியிட்டு ஜபிப்பதற்கு இந்த ஒட்டகங்கள் ஒரு வழிவாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இன்னைக்கு அநேக ஊழியங்கள் இருக்கிறது, அநேக ஊழியர்கள் இருக்கிறார்கள். இன்னைக்கு ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறவர்கள் மிகவும் அதிகமாய் தேவைப்படுகிறார்கள். அப்படிப்பட்டதான எழுப்புதலின் காலத்திலே தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு அதுல உங்களுடைய பங்கும் இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் அதிகமா எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு அதற்கான நம்முடைய பதில் என்ன? எனக்கு என்னுடைய வாழ்க்கையே மிக சரியாக இருக்குது, எனக்கு 24 மணி நேரம் எனக்கு பத்த மாட்டேங்குது என்பதாக அநேகர் சிந்தித்துக் கொண்டிருப்பீர்கள். ஆனால் ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார், இந்த ஊழியத்திற்கு கையிலாக கொடுத்து ஜெபிக்கிறதான ஒரு ஊழியத்தை கர்த்தர் இன்னைக்கு உங்க ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிறார். அது நம்ம எல்லாருக்கும் மேல் விழுந்துதான ஒரு கடமையாக காணப்படுகிறது. நாம் ஏறெடுக்கிறதான ஒரு விண்ணப்பம், நாம் ஏறெடுக்கிறதான ஒரு ஜெபம் ஏதோ ஒரு ஊழியக்காரர்களுடைய குடும்பத்தை அது தாங்குகிறதாய் கூட காணப்படும். இன்னைக்கு அநேகர் மிஷனரிகளாய் சென்று ஆண்டவருக்கு என்று சொல்லி வைராக்கியமாய் ஊழியம் செய்கிறார்கள். இன்னைக்கு அவர்களை போல நாம் போக முடியாமல் இருந்தாலும் கூட அவர்களை நம்முடைய ஜெபத்திலே தாங்குவதன் மூலமாய் அந்த குடும்பங்கள் கட்டப்படும். அந்த மிஷனரியின் மூலமாய் அநேக குடும்பங்கள் கட்டப்படும். இதுல எந்த விதமான சந்தேகமும் நமக்கு வேண்டாம். எனவே பிரியமானவர்களே, ஜெபத்துல உறுதியாய் நாம் தரித்திருக்க வேண்டும். அதுவும் ஊழியங்களுக்காக செய்கிறதான ஜெபத்துல உறுதியாய் தரித்திருக்க வேண்டும். இதை ஒரு நாள் 2 நாள் மாத்திரமல்ல, அனுதினமும் ஊழியங்களுக்காக செய்கிறதான ஜெபத்துல நாம் ஒருபோதும் மறவாதபடிக்கு முதலாவது உங்க சபையில் உள்ள ஊழியருக்காக, உங்க சபையில் உள்ள போதகருக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. அதுக்கு மட்டும் மாத்திரமல்ல, உங்க சபையில் உள்ள எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ணுங்க. அந்த போதகரை கர்த்தர் பயன்படுத்தும்படியாக, இன்னும் அநேக ஆத்துமாக்களை சபைக்குள்ளாக கொண்டு வரும்படியாக ஜெபம் பண்ணுங்க. இப்படி செய்யும் போது எழுப்புதலின் காலத்தை நாம் வெகு சீக்கிரமாய் பார்க்க முடியும். இப்ப எழுப்புதல் காண வேண்டும் என்று சொன்னால் ஜெபம் என்பது மிக அவசியம். இதை தான் இந்த ஒட்டகங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எனவே பிரியமானவர்களே, பின்மாற்றம் அடையாதபடிக்கு ஜெபத்திலே ஒவ்வொரு நாளும் முன்னேறி சென்று ஊழியத்தின் பாதையிலே கையிலாக கொடுக்கிறவர்களாய், ஊழியக்காரர் சோர்ந்து போகும்போது ஜெபத்திலே அவரை தாங்குகிறவராய் நாம் காணப்பட வேண்டும். அப்படி நாம் செய்கிறவர்களாய் இருப்போமானால் கர்த்தருடைய பார்வையில மிகவும் கனம் பெற்றவர்களாய் கூட காணப்படுவோம். இன்னைக்கு எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் இருக்கிறது? ஒருவேளை இந்த அனுபவத்தை நாம் இழந்து போயிருப்போமானால் இன்றைக்கு ஆண்டவரத்துல கேளுங்க, ஆண்டவரை இதுவரை நான் செய்யலை, நான் மன்னிச்சிருங்க. இன்னையிலிருந்து ஊழியருக்கு நான் ஜெபிக்கிறவனாய் காணப்பட என்னை நீ மாற்றும் என்று சொல்லி எல்லாரும் ஆண்டவரத்துல ஒப்பு கொடுப்போமா? இருக்கிற இடங்கள்ல அப்படியே நம்ம ஒப்பு கொடுப்போம். கர்த்தரை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல சுவாமி அப்பா, அந்த நாளிலும் கூட இந்த ஒட்டகங்களின் மூலமாய் அருமையான ஒரு சத்தியத்தை நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர். உமக்கு நன்றி அப்பா. ஊழியத்திற்காக ஜெபிக்கிறதும் ஒரு ஊழியம் என்பதை நாங்கள் இந்த நாளிலே புரிந்து கொண்டோம், உணர்ந்து கொண்டோம். இதுவரை ஒருவேளை நாங்கள் அப்படி செய்யாமல் இருந்திருந்தால் எங்களை நீர் மன்னிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். தயவாக மன்னித்து ஒரு விசை நீர் ஏற்றுக்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். நாங்கள் ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறவர்களாய் ஆண்டவரே, எழுப்புதலின் காலத்துல ஆண்டவரே சபையாய் கர்த்தரை ஆராதிக்கிறவர்களாய், ஆண்டவரே தேசமாய் கர்த்தரை ஆராதிக்கிறவர்களாய் இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் மாற்றுகிறதற்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய அக்கினியை ஒவ்வொருவர் மேலும், ஒவ்வொருவருடைய நாவிலும், ஒவ்வொருவருடைய சிந்தையிலும் இந்த நேரத்தில் நீர் போடும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. பரலோகத்தின் தேவன் நீர் இப்படி செய்கிறதற்காக நன்றி அப்பா. கோடி ஸ்தோத்திரம். மீட்பர் ரமேஷ் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். மகிமை